ஹோட்டல் இல்லை ரெஸ்டாரண்ட் இல்லை பேக்கரி இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்கன்னா இந்த அப்ளிகேஷன் உங்களுக்காக. பொதுவாக ஒரு கம்ப்யூட்டர், தெர்மல் பிரிண்டர், பெரிய டேபிள், இவ்வளோ விஷயங்கள் போட்டு கஷ்டப்பட்டு பில் அடிக்கிறத விட உங்களுடைய பழைய ஃபோன்லேயே நம்மளுடைய அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ப்ளூடூத் பிரிண்டர் மட்டும் நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக அட் அ டைமில் 2-3 பேர் கூட இதில் நீங்கள் பில் போட்டுக்கலாம். அட் த சேம் டைம் இதில் நீங்கள் டேபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த டேபிளில் அவங்க என்னெல்லாம் சாப்பிட்றாங்கன்றதையும் உள்ளே நீங்கள் ஃபீட் பண்ணி வச்சுட்டு அட் த எண்டில் அவங்களுக்கு பில் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் ஐட்டம் க்ரியேஷன் முதல்ல பார்க்கலாம். ஐட்டம் க்ரியேஷனில் நம்ம என்னென்ன ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோமோ கேட்டகரி வைஸாக பிரிச்சுட்டு உள்ளே நீங்கள் இதை ஃபீட் பண்ணிடுறீங்க. இதில் ஆட் நியூ ஐட்டம் கொடுக்குறீங்க, ப்ராடக்டோட பேர் என்ன, கேட்டகரி, டைனிங் ரேட் என்ன, பார்சல் ரேட் என்ன, உள்ள ஏசி ஹாலுக்கு என்ன ரேட்டு, டேக்ஸ் பர்சன்டேஜ் என்ன நீங்கள் ஃபிட் பண்ணிடுறீங்க. ஒருவேளை பிஸ்கட் பேக்கெட், கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம் இந்த மாதிரினா அதோட ஓப்பனிங் ஸ்டாக் நம்ம கையில் எவ்வளோ இருப்பு இருக்குது, அது எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம், என்ன ஸ்டாக் குவான்டிட்டி நம்ம மெயின்டைன் பண்ணுறோன்றதையும் இதில் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பாயிண்ட் ஆஃப் சேல். பாயிண்ட் ஆஃப் சேல் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே ஷிஃப்ட் சூஸ் பண்ண சொல்லும். மார்னிங் ஷிஃப்ட் சூஸ் பண்ண உடனே மேலே உங்களுடைய கேட்டகரிஸ் இருக்கும், கீழே ப்ராடக்ட் ஐட்டம்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காஃபி கேட்குறாங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் காஃபியை டச் பண்ணிடுறீங்க. கேசரி, மெதுவடை, ஸோ வடை 2 கேட்குறாங்கன்னா இன்னொரு தடவை டச் பண்ணிடுறீங்க. நீங்கள் என்னெல்லாம் டச் பண்ணுறீங்கன்றத கீழே நீங்கள் இதை பார்த்துக்கலாம். ஒருவேளை இந்த பில்லை அவங்க பேரில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு இந்த ஹோல்டு பட்டனை டச் பண்ணிங்கன்னா எந்த சீட்டில் அவங்க உட்காந்துருக்காங்கன்னு கேட்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 2ஆம் நம்பர் டேபிளில் ஏ சீட்டில் அவங்க உட்காடுறாங்கன்னா இதை நீங்கள் பிரிண்ட் கேஓடி எடுக்குவான்னு கேட்கும். நீங்கள் கேஓடி கொடுத்த உடனே பிரிண்டரில் உங்களுக்கு கேஓடி ரைஸ் ஆயிரும். அந்த கேஓடியை நீங்கள் இங்கே கொடுத்துட்டு காஃபி கவுண்டரில் கொடுத்துட்டு நீங்கள் ப்ராடக்டை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ என்னென்ன பில்ஸ் எல்லாம் ஹோல்டில் இருக்குன்றத ஹோல்டு ஐட்டம்ஸில் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த பாயிண்ட் ஆஃப் சேல் பேஜில் மேலே எல்லா கேட்டகரியுமே உங்களுக்கு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன கேட்டகரியை டச் பண்ணுறீங்களோ அந்த கேட்டகரி கீழே இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்துடும். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டச் மட்டும் பண்ணுறீங்க எவ்வளோ குவான்டிட்டி வேணும்னு. இதை டச் பண்ணிங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ குவான்டிட்டி ஆட் பண்ணியிருக்கீங்கன்றது வந்துடும். ப்ராடக்ட் வேண்டாம்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த பில்லை அந்த டேபிள் நம்பருக்கு கீழே, அந்த சீட் நம்பருக்கு கீழே நீங்கள் ஹோல்ட் பண்ணணும்னா இந்த ஹோல்டு பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா எந்த சீட்டில் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க. ஸோ 2ஆம் நம்பரில் ஏ சீட்டில் அந்த கஸ்டமர் உட்காடுறாங்கன்னா பிரிண்ட் கேஓடி கொடுத்தீங்கன்னா கேஓடி பிரிண்ட் ஆயிரும். அந்த கேஓடியை கொண்டு போய் வடை மாஸ்டர்ட்டையோ டீ மாஸ்டர்ட்டையோ கொடுத்தீங்கன்னா அவங்க மேக் பண்ணி கொடுப்பாங்க, திரும்ப போய் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் இந்த ஹோல் லிஸ்ட்டை டச் பண்ணும்போது எந்தெந்த சீட்டில் என்னென்ன ஆர்டர்ஸ்லாம் ரன்னிங்கில் இருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க பணம் கொடுத்து முடிக்கிறதா இருந்தால் செக் அவுட்டை டச் பண்ண உடனே அந்த பில் எல்லாமே மறுபடியும் கார்ட்டுக்கு வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா அதை நீங்கள் பில் எடுத்து கொடுக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் பிரிண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அவங்க கேஷாக கொடுக்குறாங்களா யூபிஐயாக கொடுக்குறாங்களா இல்லை ரெண்டும் சேர்ந்து, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 200 ரூபாய் அவங்க கேஷாக கொடுக்குறாங்கன்னா பேலன்ஸு அவங்களுக்கு நீங்கள் யூபிஐயில் வாங்குறீங்க. ஜஸ்ட் கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா அந்த பில்லுலேயே என்ன பேர், என்னென்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் அவங்க கிட்ட கலெக்ட் பண்ணுறீங்க, அந்த விஷயங்கள் எல்லாமே வந்துடும். ஜிஎஸ்டி இருந்ததுன்னா 5%, 2.5, 2.5 சொல்லி பிரித்து வந்துடும். ஸோ மேலேயே நீங்கள் ஏசி, பார்சல், டைனிங் நீங்கள் பிரிச்சுக்கலாம். என்னென்ன இப்போ டைனிங்க்கு என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, ஏசிக்கு என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு முன்னாடியே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது இங்கே கால் ஆயிரும். ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக் பார்க்கலாம் அடுத்தது. ஸோ ஸ்டாக்கை நீங்கள் டச் பண்ணும்போது ஸ்டாக் ரிப்போர்ட் எல்லாமே வரும். பிரிட்டானியா பிஸ்கட்டில் நான் ஒரு 10 பீஸ் வச்சுருக்கேன், டெஸ்ட் ஸ்டாக்கில் ஒரு 80 பீஸ் வச்சுருக்கேன். ஸோ என்னென்ன ப்ராடக்ட் என்னென்ன ஸ்டாக் இருக்குன்றதையும் இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் எல்லா விஷயத்தையுமே பிரிண்ட் எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். இதில் நியூ பர்ச்சேஸ் போடுறதா இருந்தால் பர்ச்சேஸ், என்னென்ன பர்ச்சேஸ் போட்டிருக்கோன்றதை பார்க்கறதுக்கு பர்ச்சேஸ் லிஸ்ட்டு, என்ன டேட்லேருந்து என்ன டேட் வரைக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்கன்ற விஷயமும் பார்த்துக்கலாம். அன்னைக்கு நைட்டு கணக்கு முடிக்கும் போது இந்த ரிப்போர்ட் பேஜை தொட்ட உடனே ஐட்டம் வைஸ் ரிப்போர்ட் எல்லாமே வந்துடும். என்ன ஐட்டம் எவ்வளோ குவான்டிட்டி எவ்வளோக்கு வித்திருக்கும் அப்படின்றது வந்துடும். ஸோ இது கேட்டகரி வைஸ் ரிப்போர்ட். சிக்கன் ஐட்டம்ஸ், காஃபி, டீ, அந்த மாதிரி ஹாட் ட்ரிங்க்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ், இந்த மாதிரி கேட்டகரி வைஸாக என்னென்ன டேட்டா சேல் ஆயிருக்குன்றது வந்துடும். ஸோ ஷிஃப்ட் வைஸ் காலையில் ஷிஃப்ட் எவ்வளோ, மதியான ஷிஃப்ட் எவ்வளோ, ஈவினிங் ஷிஃப்ட் எவ்வளோ, எந்த யூசர் லாகின் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கேஷ் வந்திருக்கு, எவ்வளோ யூபிஐயில் வந்திருக்கு, இந்த விஷயத்தையும் இதில் பார்த்துக்கலாம். எல்லா ரிப்போர்ட்டுமே உங்களுக்கு பிரிண்ட் எடுக்கக்கூடிய ஆப்ஷனில் தான் இருக்கும். நீங்கள் இந்த ப்ளூடூத் பிரிண்டர் உங்களுக்கு என்னென்ன டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்கோ அந்த டிவைஸோட பேர் காட்டும். அந்த ப்ளூடூத் பிரிண்டரில் நீங்கள் டைரெக்டாக பிரிண்ட் எடுத்துக்கலாம்.
இதுக்கு ஒரு கம்ப்யூட்டர், கீபோர்டு, மவுஸ், பெரிய தெர்மல் பிரிண்டர் இவ்வளோ விஷயங்கள் வாங்கணும்னு தேவையில்லை. ஒரு சின்ன ஒரு ப்ளூடூத் பிரிண்டர் இருந்தால் மட்டும் போதும். இதில் நீங்கள் யூசர்ஸும் அலோகேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கேஷியரை நீங்கள் வேலைக்கு போடுறீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் வாங்கக்கூடிய பர்ச்சேஸ் ரேட்டு, டெய்லி என்ன சேல்ஸ் நடக்குதுன்றதெல்லாம் பார்க்க தேவையில்லை. அவங்களோட வேலை ஜஸ்ட் சேல் போடுறது. அந்த விஷயத்தை பார்க்கறதுக்கு யூசர் மேனேஜ்மெண்ட்டில் போயிட்டு அந்த எம்ப்ளாயி பேரில் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த எம்ப்ளாயிக்கு என்னென்ன விஷயங்கள் அக்சசபிள் இருக்குன்றதையும் இதில் உங்களுக்கு காட்டிடும். அடுத்தது, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு வேலைக்கு ஒருத்தரை வச்சு நீங்கள் அவங்க கிட்ட நீங்கள் வேலை கொடுக்குறீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, போட்ட பில்ல ஏதாவது எடிட் பண்ணுறாங்க இல்லை ரீப்ரிண்ட் எடுக்கிறாங்கன்னா அதோட ஹிஸ்ட்ரியும் இதில் பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 3ஆம் நம்பர் பில்லை அவங்க திரும்ப திரும்ப எடிட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்துட்டு ஒரு பில்லை வந்துட்டு 300 ரூபா இருக்கக்கூடிய பில்லை ஏதாவது ஒரு பொருளை டெலீட் பண்ணிட்டு 250 ரூபாய்க்கு மாத்துறாங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரியும் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் பிஓஎஸ் போகிறேன், ஒரு பில் ஒன்று ஜென்ரேட் பண்ணுறேன், பிரிண்ட் கொடுத்துட்றேன், கன்ஃபார்ம் கொடுத்துட்றேன், பில் ஆயிருது. ஸோ இந்த பில்லை அவங்க ஒருவேளை ரீப்ரிண்ட் எடுக்கிறாங்கன்னா ஜஸ்ட் மறுபடியும் ஓப்பன் பண்ணிட்டு சேல்ஸ் லிஸ்ட் அந்த விஷயத்தில் போகிறீங்க. சேல்ஸ் லிஸ்ட்டில் அந்த ஒரு பில்லை திரும்ப ரீப்ரிண்ட் எடுக்கிறாங்கன்னா இந்த ரீப்ரிண்டோட ஹிஸ்ட்ரி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேவ் ஆயிரும். அதே மாதிரி அந்த பில்லை ஒரு வேளை ஏதாவது எடிட் பண்ணுறாங்க செய்கிறாங்கன்னா அதோடைய ஹிஸ்ட்ரியும் உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆயிரும். ஸோ ஒரு பில்லை எத்தனை தடவை அவங்க ரீப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க எல்லா விஷயத்தையுமே இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான அப்ளிகேஷன். உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைலில் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பழைய மொபைலாக இருந்தால் கூட பரவாயில்ல, எத்தனை டிவைஸில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டைமில் என்ன கடையில் என்ன சேல் நடக்குதுன்றத உங்களோட ஃபோனில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு 2-3 பிரான்ச் கூட இருக்கலாம் இல்லையா? ஸோ அந்த டேட்டாவையும் இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதில் உங்களுடைய ஆண்ட்ராய்டு டிவைஸில் எப்படி இந்த ப்ளூடூத் டிவைஸை கனெக்ட் பண்ணுறது, எப்படி பிரிண்ட் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் பிஓஎஸ் ஓப்பன் பண்ணுறீங்க, எந்த ஷிஃப்ட்டுன்னு சூஸ் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ண உடனே இந்த இடத்துல பிரிண்டரோட ஐக்கான் உங்களுக்கு டச் பண்ணணும். டச் பண்ணிவிட்டு அந்த